ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து டார்க் ரொமான்ஸ் மேடு பை ஹேட்டோட செகண்ட் எபிசோடை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட் எபிசோடோட லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் எபிசோடை வந்து பார்க்க வாங்க. இந்த செகண்ட் எபிசோடில் வந்து நம்ம ஆல்ஃபா ஒமேகாவோட பாஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க. அதனால் இது ஃபஸ்ட் எபிசோடை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறான். அவனை பற்றியும் வந்து நம்ம இந்த செகண்ட் எபிசோடில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது யார் அப்படின்றத. வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட் வந்து ஒரு கிளப்பில் இருந்து கோவமாக வந்து நம்ம ஒமேகா வெளியில் போயிருந்திருப்பான். வெளியில் போனோடனே யாரை மீட் பண்ணுறான்னா ஒரு பாட்டியை மீட் பண்ணுறான். எதுக்கு மீட் பண்ணுறான்னா அவனோட பையனை வந்து அந்த பாட்டி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் அந்த பாட்டிக்கிட்ட என் பையனை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு அவன் பையனையும் அவன் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் குட் நைட் சொல்லிவிட்டு அந்த போர்வையையும் எடுத்து அவன் பையன் மேலே போத்திட்டு இவன் வந்து இப்போ தான் வேலையிலேருந்து வந்ததுனால அவன் வந்து குளிக்க போகிறான். அப்படி குளிக்க போகும்போது அவன் போகிற வழியிலலாம் வந்து அவன் யோசிச்சுக்கிட்டே போகிறான் அவனோட பாஸ்ட்டை பற்றி. ஏன்னா வந்து இந்த ஆல்ஃபா ஒமேகாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்கு. அதனால் அதை யோசிச்சுக்கிட்டே வந்து அவன் வந்து குளிக்க ஆரம்பிக்கிறான். குளித்து முடிச்சதுக்கப்புறம் அவனும் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சோஃபாவில் வந்து படுக்க ஆரம்பிக்கிறான். படுத்துட்டு திருப்பியும் வந்து அவன் அவனோட பழைய கதைகளை தான் வந்து யோசித்து பார்த்துட்டே இருக்கான். யோசித்து பார்த்தோன்னே பழைய கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை வந்து இப்போ காமிக்க போகிறாங்க. அதில் வந்து இவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியை வந்து காமிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்து நம்ம 2 ஹீரோஸும் படிக்கிறாங்க. அதுலேயே இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குறது வந்து நம்ம ஒமேகா. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு யூனிவர்சிட்டியில் தான் இருக்கான். அந்த யூனிவர்சிட்டி தூண் பின்னாடி மறைஞ்சு அவன் ஒரு ஆல்ஃபா வந்து சைட் அடிச்சிட்ருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து அப்போலேருந்தே வந்து நம்ம ஹீரோ ஷன்னி அந்த ஆல்ஃபா இருப்பாள் அவன் மேலே வந்து ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அப்படி அவன் சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது தான் கேங்காக நிறைய ஆல்ஃபாஸ் வந்து சேர்ந்து நம்ம ஒமேகாவை வந்து புள்ளி பண்ணுறாங்க. புள்ளி பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா உன் ஃபேமிலியில் எல்லாருமே ஆல்ஃபா, ஆனால் நீ மட்டும் ஒமேகா, நீ யாருக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி அவனையே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவனும் அந்த புள்ளியெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு திருப்பி கிளாஸில் வந்து உட்கார்றான். கிளாஸ்லேருந்து உட்காரும்போது தான் ஷாயன் அவனும் ஒரு ஆல்ஃபா அப்படின்ற ஒரு புது முகம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. அவன் வந்து எங்கே உட்காந்துருக்கான்னா நம்ம ஒமேகா உட்கார்றதுக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்கான். உட்காந்துட்டு இன்றைக்கும் உன்னை புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ஃபாவும் கேட்டுட்ருக்கான். அதுக்கு இவன் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை பரவாயில்ல, இவங்க எப்பயும் வழக்கமாக பண்ணுறதுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷாயன் வந்து நீ கவலைப்படாத, நான் மெடிசன் போட்டு விடவான்னு கேட்குறான். அதுக்கு இல்லை பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒமேகா வந்து அவனோட காதல் கதையை வந்து ஒரு டைரியில் எழுத ஆரம்பிக்கிறான். காதல் கதையில் அவன் வந்து ஒரு ஆள் மேலே க்ரஷில் இருப்பான்ல ஷென்னின்றவன் மேலே. அவன் ஒரு ஆல்ஃபா, அவனை பற்றி அவன் எழுதிட்டுருக்கான். உடனே நம்ம ஷோயனுக்கு வந்து பொறுக்கலை. நீ திருப்பியும் அவனை பற்றி தான் எழுதுறியா, அவன் உனக்கு சுத்தமாக செட்டே ஆக மாட்டான். அவன் ஒமேகான்னு கேட்டாலே அவன் வந்து கோபத்தில் வந்து உன்னை அடிக்க வந்துடுவான். நான் இருக்கேன், நானும் ஒரு ஆல்ஃபா தானே, நீ என்ன லவ் பண்ணு, என்னோடய ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஒமேகாவும் சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காத, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே இவனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வருது. ஆனால் அப்படியே வந்து அவன் போயிடுறான். சரி அவன் வேலையை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவனும் அவனோட காதல் கதையை வந்து ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு என்ன சொல்கிறாங்கன்னா இவனோட க்ரஷ் ஒருத்தன் இருப்பான்ல ஷென்னின்ற அந்த ஆல்ஃபா வந்து கோவமாக எங்கேயோ போகிறான். அப்படி போகும்போது அவனோட செயின் ஒன்று வந்து ஃப்ளோரில் வந்து விழுந்துருச்சு. விழுந்ததை வந்து யார் பார்க்குறான்னா நம்ம ஒமேகா இருப்பான்ல அவன் வந்து பார்த்துடுவான். பார்த்துட்டு அவனும் அதை எடுத்து வச்சுட்டு அவன்கிட்ட கொடுக்குறதுக்காக போவான். எடுத்து இதை பார்த்தா அந்த செயின் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நிலாவோட ஷேப் போட்டு இருக்குது. அவனுக்கு நல்லாவே தெரியும் அது யாரோடதுன்னு. ஏன்னா அவனோட க்ரஷ் தானே அது, அதனால் அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அது அவனோட தானே. அதனால் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். கொடுத்ததுக்கு நீ தானே அது என்னை எப்போ பாரு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும்போது இல்லை ஆமாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் வந்து நான் இப்போ வந்துட்டு செயினை கொடுக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு உன்னோட செயின்லாம் வேண்டாம், நான் வேணும்னா வேறு செயின் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகாட்டேருந்து வந்த செயின் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். உடனே இவனும் நம்ம க்ரஷோட செயின்னு சொல்லிட்டு அவனும் கட்டி பிடிச்சிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவான். கிளாஸ்க்கு போனால் அவனோட டைரிக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் வந்து என்ன எழுதியிருக்கோன்னா வந்து ஜிம் ரூமுக்கு வந்து நீ இத்தனை மணிக்கு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனோட க்ரஷ் ஷென்னியை வந்து எழுதுனதான் அந்த லெட்டர் வந்து அவனோட பெஞ்ச் மேலே இருக்கும். இவனும் அந்த சந்தோஷத்துலேயே கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். டைம் பெல் அடித்தோடனே டக்குன்னு வந்து இவனும் அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடணும். கிளம்பி அந்த ஜிம் ரூமுக்கு வந்து போகும்போது உள்ளே யாரும் இருக்க மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த ஆல்ஃபா ஷன்னியும் வரான்.
வந்ததுக்கப்புறம் அந்த ரூமோட கதவு வந்து தானாக க்ளோஸ் ஆயிடுது. இவங்க 2 பேரும் அப்புறம் வந்து ஷாக் ஆகுறாங்க. டோர் வந்து லாக் ஆனதும் வந்து நம்ம ஷென்னி வந்து ஒமேகா கிட்ட நீ தானே இந்த வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து வேகமாக ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவனால் முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஒமேகா என்ன சொல்கிறான்னா, நீ தானே இந்த லெட்டர் எழுதுன, இதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த ஜிம் ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகா சொல்லுவோம். உடனே அந்த ஆல்ஃபா வந்து அந்த லெட்டரை பார்த்துட்டு கோவத்தில் வந்து கிழிச்சு போட்டு, இதை ஒன்றும் நான் எழுதலை, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது, எனக்கும் யாரோ லெட்ரு கொடுத்தாங்க, நான் எப்படி வந்து இவனுங்களெல்லாம் நம்பினேன், நான் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னின்ற ஆல்ஃபாவை வந்து கோவத்தில் வந்து லெட்டரெல்லாம் கிழிச்சு போடுறான். அதை வந்து நம்ம ஒமேகா வந்து அந்த கிழிச்சு போட்ட லெட்டர் வந்து அவன் ஒரு சந்தோஷத்தில் இருந்தால உடனே இவன் டக்குன்னு கிழிச்சு போட்டது அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துச்சு. உடனே அந்த லெட்டர் எடுத்து அவனும் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஷென்னின்ற ஆல்ஃபா வந்து அந்த ஒமேகா கிட்ட என்ன சொல்கிறான், நீ என்ன முட்டாளா, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவங்க எழுதியிருந்தாங்கன்னா நீ பாட்டுக்கு வந்துடுவியா ஜிம் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கான். திட்டிகிட்டு இருந்தவொடனே ஒமேகாவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஆல்ஃபா வந்து டவர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் எடுத்து வந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் டவர் சுத்தமாக கிடைக்கல. அப்புறம் வந்து ஒமேகா கிட்ட உன்கிட்ட ஃபோன் இருக்கா, உனக்கு எப்படி டவர் கிடைக்குதான்னு கேட்குறான். அதுக்கு வந்து என் ஃபோனை நான் வர அவசரத்தில் கிளாஸ்லேயே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும், இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒமேகாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, நிறைய ப்ரீ ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து அவனோட ப்ரீ ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்ருக்கு. அதை வந்து நம்ம ஆல்ஃபாவை ஸ்மெல் பண்ணிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன நடந்துகிட்ருக்கு, ஏன் இவ்வளோ ப்ரீ ஹார்மோன்ஸை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து கேட்குறான். அதுக்கு இந்த ஒமேகாவும் எனக்கு சத்தியமாக தெரியல, நான் ஆனால் இந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோடய மெடிசனை எடுத்துகிட்டு தான் வந்தேன், ஆனால் இப்போ ஏன் இப்படி ஆகுது எனக்கு சுத்தமாக தெரியலன்னு சொன்னோன்னா, அந்த ஆல்ஃபா வந்து அவனுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல போல் அந்த ஸ்மெல்லை கேட்டதும். அவன் வந்து எல்லா இடத்தையும் வந்து அடித்து பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் 2 பேராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் சட்டையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கையெல்லாம் கீழே இறக்கிட்டு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் ஆல்ஃபாவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால் டேரெக்டாக வந்து நம்ம ஒமேகா வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப நேரமாக அவனை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வெளியில் வச்சு அந்த ஆல்ஃபா வந்து ஒமேகாவை வந்து செவுத்து மேலே தள்ளி விடுறான். தள்ளி விட்டு, நீ வேணும்னு தானே பண்ணுற, நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா வந்து ஒமேகா வந்து கேட்குறான். அதுக்கு ஒமேகா வந்துட்டு, நான் எதுவுமே பண்ணலை, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா, அப்போ இது என்னது, இது உன்னோட டைரி தானே, நீ என்னை பற்றி தானே இதெல்லாம் எழுதி வச்சுருக்க, அப்போ நீ பண்ணாமல் வேறு யார் பண்ணியிருப்பா. அதுக்கு வந்து நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபா கிட்ட கேட்குறான், இந்த டைரி எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த டைரியை அவர் வந்து எடுத்து படித்து பார்க்குறான். இவன் எழுதுனது தான். எப்படி இவனுக்கு கிடச்சதுன்னு தெரியல. உடனே வந்து இவன் சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தெரிஞ்சிச்சு, 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நீ இப்போ என்ன சொல்ல போகிற, இந்த டைரி உன்னோடது இல்லைன்னு சொல்ல போறியா, இதெல்லாம் நான் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இல்லை, இது என் டைரி என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகாவும் சொல்கிறான். உடனே இவன் வந்து கோவத்தில் என்னென்னமோ கத்திக்கிட்டு, நான் இவ்வளோ நாளாக வந்து உன்னை ஒரு ஏழையான ஒமேகா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், நீ இந்த அளவுக்கு இறங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆல்ஃபா வந்து அவனை கத்திட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுச்சுன்னா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கத்திட்டு போயிடுறான். இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அந்த ஒமேகாவுக்கு வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுச்சு. அதனால வந்து செம்மையாக அழுதுடுறான். அழுதுட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஷாயன்னு இன்னொரு ஆல்ஃபாவை பார்த்தோம்ல, அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து சிரிச்சிட்ருக்கான். சிரித்த உடனே ஒமேகா வந்து, இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி கேட்குறான். அதுக்கு வந்து, ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் வேறு ஒன்றும் பண்ணல, நீ எடுக்கிற மெடிசனை மாற்றி வச்சேன், அதுக்கப்புறம் லெட்டரை மட்டும்தான் கொடுத்தேன், வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். உடனே வந்து நம்ம ஒமேகாவும், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இவனும் அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து, நான் அப்போவே உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலை, அதை அக்செப்ட் பண்ணியிருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்ட, மரியாதையாக என்னோடய ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து, உன்னை மாதிரி ஒருத்தனை என் வாழ்நாளில் நான் கண்டிப்பாக லவ் பண்ணவே மாட்டேன், நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா நான் அப்போ உன்கிட்ட பேசியிருந்துருக்க கூடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாவும் வந்து அந்த ஷாயு அந்த ஆல்ஃபாவை பார்த்து சொல்லிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ வந்து அந்த ஆல்ஃபா வந்து டக்குன்னு செவுத்தில் அடிச்சுட்டு செம்ம கோவத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இதோட வந்து செகண்ட் எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.